ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டீஸ்வரம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா தேனுபுரீஸ்வராகவும், தாயார் பார்த்தீங்கன்னா பல்வலை நாயகியாகவும் ஞானாம்பிகையாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வன்னி மரமும் ஞான வாவியாகவும் விளங்குது. சிறப்பு என்னன்னாக்கா, திருஞான சம்பந்தர் வருவதை வந்து இறைவன் காண்றதுக்காக முன்னாடியே நந்திக்கு கட்டளையிட்டாரு, சற்று விலகிரு, என்னுடைய பக்தர் எனக்கு தேடி வரான்னு சொல்கிறாரு. அதனால் திருஞான சம்பந்தர் வருகையை உணர்ந்து நந்தி வந்து வழி விலகி இருக்கிற தலமாக இந்த தலம் சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாமல் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பால் அருளிய தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. எல்லா ஆலயங்கள்லேயும் துர்க்கை வந்து மிக கோபமாக இருப்பாங்க. இந்த ஆலயத்தில் மட்டும் சாந்த சுரூபமாக இருக்கிற காட்சி இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா காமதேனுவின் புதல்வி பட்டி வழிபட்ட தலமாக சொல்லப்படுது. இங்கே இந்த ஆலயம் பார்த்திங்க சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம். காவிரி தென்கரை தலத்தில் இது 27வது தலம் சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 86வது தலமாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆலயத்தில் தல வரலாறு சொல்லுதுனாக்கா, அன்னை பராசக்தி வந்து தனிமையில் ஒரு தவம் செய்ய விரும்புகிறாங்க. அதனால் தானே ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்த ஒரு வனமாகவும் மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றி பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, கடும் தவம் செய்கிறாங்க. பராசக்தி கடும் தவம் செய்கிறாங்க. அவர்களுக்கு உதவுறதுக்காக தேவ ரிஷி என்ன பண்ணுறாங்க, மரம் செடிகளாக பார்த்தீங்கன்னா வடிவம் பெற்று பராசக்தி உதவியாக இருக்கிறாங்க. காமத்தேனு பராசக்தி உதவணுன்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பங்குக்காக என்ன பண்ணுற, தன்னுடைய புதல்வியாக பட்டியை வந்து பார்வதி தேவிக்காக உதவி செய்யும்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. பட்டி என்ன பண்ணுற, தன்னுடைய பங்குக்காக வந்து இறைவனுக்கு தாயாருக்கு உதவி நிறைய அந்த தவத்தை தேவையை அழைத்து உதவி செய்கிறாங்க. இதனால் வந்து பார்வதி தேவியுடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஜடாமுடியோட காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளித்து அவங்க விலகுறாங்க. இதை பார்த்து இந்த மண்ணுடைய பெருமையும் வனத்துடைய பெருமையும் உணர்ந்த பட்டி என்ன பண்ணுறாங்க, தானும் சிவபெருமான் மீது அன்பு கொண்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னாக்கா, அவங்க தன் கையாலே ஒரு மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு தினமும் பூஜை செய்கிறாங்க. எப்படின்னாக்கா, தன்னுடைய பாலை செறிந்தும் ஞான வாவியை நீரால் ஊற்றி அபிஷேகம் செய்து இறைவனை வணங்குறாங்க. அப்படி வணங்குகிற பட்சத்தில் சிவபெருமான் இந்த பட்டியோட தவத்திலையும் மகிழ்ச்சி கொள்கிறாரு, ஆனந்தம் கொள்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிடித்த மணல் லிங்கத்தில் வந்து மணல் லிங்கமாக கருதாத அந்த மணல் லிங்கத்திலேயே வந்து நிரந்தரமாக தங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறாரு. இந்த பட்டிக்கு வந்து காட்சியை அளித்து பட்டியை மகிழ்விக்கும் செய்கிறார். இதனால் பட்டிக்கு மிக மகிழ்ச்சி அடையுது. மகிழ்ச்சி அடைந்து மட்டுமல்லாமல் சிவபெருமான் பண்ணுறது, நீ வணங்கிய இந்த தலத்தை வந்து உன் பேரிலே அழைக்கப்பட்டு சொல்லி பட்டீஸ்வரமாகவும் இந்த தலத்துக்கு பெயர் வர காரணமாக இருக்குது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பாக சொல்லப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் சென்று அங்கே இருக்கிற ஈஸ்வரையும் பல்வலை நாயகியும் ஞானாம்பிகையை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.